சூயஸ் நிறுவனத்துக்கு நீர் வழங்கும் திட்டத்தை சேலம் மாநகராட்சி தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு அது வந்து நெரேட்டிவ் தமிழர் கட்சின்னு வச்சுக்கலாம். அது நாம் தமிழர் கட்சி கிடையாது. கல்யாண வீட்டில் ஒப்பாரி வைக்கிறவங்க போய் கூட்டணி வச்சுன்னு அங்க ரோடு போட்டா தம்பிங்க 2 பேர் 2 சைடுல ரோடு போட்டுட்டே வருவாங்க. எதுக்குடா கறி கஞ்சின்னு அவனுக்கு பேர் வச்சீங்க? எதுக்குடா மஞ்சப்பொடி மாமான்னு அவனுக்கு பேர் வச்சீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்களா, எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். தாவேக்கார செய்த தூக்கி கொடுத்த மாதிரி நீ பொங்கக்கூடிய பொங்கல்கள் முதல் ஆதாரம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 9 பிப்ரவரி 2026 ஒரு நியூஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தீர்மானம் ஏற்று பிப்ரவரி மாசம் LOA அந்த கம்பெனி கொடுக்கப்பட்டது. அதுல இருந்த முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுமா? இருக்கு, பரட்டக்கால்லாம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இருக்குது. சூயஸ் நிறுவனத்துக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் திட்டத்தை சேலம் மாநகராட்சியில் ஒதுக்கிய தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நெரேட்டிவை நாம் தமிழர் கட்சி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து நெரேட்டிவ் தமிழர் கட்சின்னு வேணா வச்சுக்கலாம். அது நாம் தமிழர் கட்சி கிடையாது. அது அப்படிதான் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுலேயும் அதனுடைய 3 தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, 2 மாசமா வெளியவே வரலைங்க. எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை, ஒரே மன உளைச்சல். எவ்வளவுதான் குடிக்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி வந்து ஒரு மன உளைச்சலில் போய் கல்யாண வீட்டில் ஒப்பாரி வைக்கிறவங்கலாம் போய் கூட்டணி வச்சுன்னு அங்கேருந்து என்னை வந்து பொது வேட்பாளராக போடுங்க, நானும் சட்டமன்றத்தில் வரேன், சட்டமன்றத்தில் வந்து உங்களின் குரலாக நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவோட கை கோர்த்து ஒரு காமன் அஜெண்டா ப்ரோக்ராமில் காமன் வேட்பாளராக களமிறங்க போகக்கூடிய சீமானவர்கள். எப்பா புழுகலாம், ஒரு அளவுக்கு புழுகலாம், மனசாட்சியே எல்லாம் புழுகக்கூடாது. அதுலேயும் அண்ணன் கோடு போட்டால் தம்பிங்க 2 பேர் 2 சைடில் ரோடு போட்டுக்கிட்டே வருவாங்க. இல்லைனா நடுவில் கேப்பாக இருக்குதுன்னா அது அண்ணன் போட்டுக்கிட்டே வருவாரா அப்படின்னு வைங்க. அதுலேயும் அவங்க பேர் தான் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. கறிக்கஞ்சின்னு ஒருத்தன் பேர் வச்சுருக்காங்க, ஒருத்தனுக்கு மஞ்சப்பொடி மாமான்னு பேர் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த பேரை வச்சவங்க தயவு செஞ்சு எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி, எதுக்குடா கறிக்கஞ்சின்னு அவனுக்கு பேர் வச்சிங்க, எதுக்குடா மஞ்சப்பொடி மாமான்னு இவனுக்கு பேர் வச்சிங்க? தயவு செஞ்சு சொல்லுங்கடா, எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கதையா இருக்குமா என்னன்றது தெரியல. தயவு செஞ்சு சொல்லுங்க, எதுக்குடா இந்த பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா உங்களுக்கு இந்த பேரு, தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருக்குது. கூப்பிடுறதுக்கு நல்ல பொருத்தமான பேர் தான். அப்படியே 360 டிகிரில திரும்பி எங்க இருந்து பார்த்தாலும் இவங்களுக்காக செதுக்கப்பட்ட பேர். யார் வச்சாங்கன்னு தெரியல, எப்படி வச்சாங்கன்னு தெரியல, எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அது தெரியாம தான் மண்டையை பிச்சுக்கிறேன். ஏன் எதுக்குன்னு தேடுதான் இந்த மாதிரி அற்புதமான புதையல்கள்லாம் வெளியே வரும் போல. ஓகே, இப்போ இந்த சூயஸ் நிறுவனத்துக்கு வருவோம். சூயஸ் ஒரு தனியார் பன்னாட்டு நிறுவனம். கோயம்புத்தூர்லையும் சேலம்லையும் மாநகராட்சிகளில் நமக்கு வந்து இந்த குடிநீர் விநியோகம் 24 மணி நேரமும் 24/7 எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் சப்ளை பண்ணுறது தான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த டீட்டெயில். இது வந்து மாநகராட்சியிலேருந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து வரையறை பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். அதை நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே என்னன்னா, இன்னைக்கு தாவேக்கார செய்த தூக்கி கொடுத்தா மாதிரி இன்னைக்கு பொங்கக்கூடிய பொங்கல்கள் ஏன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொங்காமல் விட்டாங்க அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே வரலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. மொதல் விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது என்னன்னா, மாமன்ற கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு டெண்டரை இன்னைக்கு தமிழக முதல்வர் மேலே தூக்கி போடக்கூடிய ஒரு பச்சோந்தி வேலையை இந்த பச்சோந்தி பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், எதுக்காவது ஆதாரம் இருக்காப்பா, நீ பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எது நடந்தாலும் திமுகன்னு சொல்றியா, நீ எப்படி திமுக வந்து எது நடந்தாலும் பாஜகன்னு சொல்லுமே அப்படின்ற மாதிரி நீ திமுகன்னு சொல்றிய அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஆதாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 9 பிப்ரவரி 2026 ஒரு நியூஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன அப்படின்றத படிக்கிறேன். AIADMK கவுன்சிலர்ஸ் அப்போஸ் சேலம் கார்பரேஷன்ஸ் மூவ் டு கிவ் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டு பிரைவேட் கம்பெனி. எந்த பிரைவேட் கம்பெனி? இந்த இப்போ நம்ம பேசலாம், அந்த பிரைவேட் கம்பெனி கொடுக்கறத எதிர்த்து AIADMK கவுன்சிலர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஏன் கவுன்சிலர்ஸ் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா, மாமன்றத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் தீர்மானத்தில் ஒப்புதல் கொடுத்தாதான் இந்த இது வந்து மெஜாரிட்டியில் பாஸ் ஆகும் தீர்மானம். அதுக்காக தான் இது. சரி, மாநகராட்சியில் யார் தாவேக்காவா இருக்காங்க? சேலம் மாநகராட்சியில் மொத்தம் 60 வார்டு இருக்குங்க. 60 வார்டில் தாவேக்கா ஒரு 50 வார்டு இருக்குமா? 60 வார்டில் 50 வார்டு ஜெயிச்சிருந்தா அவங்க தான் மெஜாரிட்டி, அவங்க சொல்கிறது தாங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே வேற மாதிரி ரிசல்ட் இருக்குது. மொத்தம் இருக்கிற 60 வார்டில் 48 வார்டு திமுக கவுன்சிலர்ஸ், 2 காங்கிரஸ் கவுன்சிலர்ஸ், 7 அதிமுக கவுன்சிலர், 3 சுயேட்சை கவுன்சிலர். இதில் 60ல் 50 வார்டு வச்சிருக்கிறது திமுக கூட்டணி. நீங்களே பாம்பு வைப்பீங்களா, அப்புறம் நீங்களே எடுப்பீங்களா? எப்படி? அது எனக்கு புரியல. அன்னைக்கு போட்டுவிட்டு தீர்மானம் ஏற்றுற அன்னைக்கு அதிமுகவினர் பிரச்சனை பண்ணி வெளியே வந்ததாக செய்தி ஆர்டிகல் நான் எடுத்து போட்டேன். அதை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கூட நான் லிங்க் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி விட்றேன், அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து, இந்த மாதிரி தீர்மானம் ஏற்று பிப்ரவரி மாதம் LOA அந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. அதில் இருந்த முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுமா? இந்த LOA உங்கள் கைக்கு கிடைச்ச 45 நாளில் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம், கான்ட்ராக்ட் உங்களுக்கு அவார்டட் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட அந்த கான்ட்ராக்டை
கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்லுங்க? ஆட்சி மாறினாலும் மாறும், திரும்ப நாங்கள் வருமா இல்லையான்னு தெரில, எங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நீயே கான்ட்ராக்ட் எடுத்துக்கு எனக்கு கமிஷன் கொடுத்துரு அப்படின்னு கமிஷன் வாங்குறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு டெண்டர் இது. அதனால தான் ஏடிஎம்கே அன்றைக்கி எங்களுக்கும் வரலையே, எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அன்றைக்கி வந்து பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு டெண்டர், இது வந்து ஒரு ஒரு திட்டம்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தணும்னா ஒரு 10 செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னன்றதை சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிபிஆர் ரிப்போர்ட், நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன், அப்புறம் டெக்னிக்கல் சாங்ஷன், அப்புறம் டெண்டர் அறிவிப்பு, டெண்டர் மதிப்பீடு, அப்புறம் வெற்றியாளர் தேர்வு. யார் டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வெற்றியாளர் அறிவிப்பு. அப்புறம் அந்த வெற்றியாளர்களை லெட்டர் ஆஃப் அவார்டு, யாருக்கு வந்து அவார்டு கொடுக்க போகிறோன்ற ஒன்று. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி, நீங்கள் வந்து இதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து இதை செய்வேன் அப்படின்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுங்க, இந்த நிபந்தனைகள்லாம் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்றத பூர்த்தி பண்ணி கொடுங்கன்றது ஒன்று. அப்புறம் ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், அப்புறம் ஒர்க் ஆர்டர். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் போடும்போதே 45 நாளில் உங்களுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட், நீங்கள் வந்து வேலையை ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி ஒரு டேர்ம்ஸை போட்டு அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு, எப்போ பிப்ரவரி மாதம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஜூன் மாதத்தில் கொடுத்தாங்க, ஜூலை மாதத்தில் கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் தாம் தீம்னு குதிக்கக்கூடிய இந்த வாடகை வாய்கள், நான் என்ன கேட்குறேன், இது தனியாருக்கு போகக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா போகக்கூடாது. ஏன் இன்றைக்கி வாய் திறக்கல? இவ்வளோ ஆக்டிவிட்டி நான் சொல்கிறது எல்லாமே பிப்ரவரி மாதம் நடந்திருக்கு பாஸ். திமுக ஆட்சியில் திமுக கவுன்சிலர் தலைமையில் நடந்திருக்கு. அப்போ கூட மாநகராட்சி வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலில் வரலையா? இந்த இது குடிநீர் வழங்குறது முதலமைச்சர் கண்ட்ரோலில் வரலையான்னா, இங்கே தான் மாநகராட்சியில் மேயர்னு இருக்கிறவங்க மொத்தமாக உட்காந்துக்கிட்டு குத்தகை எடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சென்னை மாநகராட்சியில் எந்த மாநகராட்சி இதுலேயும் வந்து முதலமைச்சர் படம் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் அவர்கள் படம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உருட்டு. இன்னும் கூட போய் முதலமைச்சரை போய் பார்க்கல. கேட்டால் பரோட்டா கால்னு உட்காந்துக்குது அக்கா. இருக்குது பரோட்டா கால்லாம் லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருக்குது. அடுத்து இங்கே வேலூரில் எடுத்தீங்கன்னா உள்ளு கட்சிக்குள்ளேயே அச்சுக்குவாங்க. நீ எனக்கு தண்டை கொடுக்கல, நீ அவங்களுக்கு பின்னாமியாக இருக்கிற, நீ இத்தனை கோடி சம்பாதிச்ச தெரியுமா அப்படி இப்படின்னு உள்கட்சிக்குள்ளேயே அச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் போனோம் அப்படின்னா மதுரை மாநகராட்சியில் அவ்வளோ பெரிய மோசடி. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படி எந்த பக்கம் போனீங்கனாலும் வெறும் ஊழல் தான். திமுக ஆட்சியில் உள்ளாட்சியில் அடிக்காத ஊழல் கிடையாது. அந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் பினாமிகள் பேர்லையும் இந்த மாதிரி கமிஷன்ற பேர்லையும் பார்ட்டி ஃபண்ட்ன்ற பேர்லையும் என்ன அடிச்சிருக்காங்க, அடித்து பொழந்து உருட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 கோடி வேல்யூ உள்ள இந்த ப்ராஜெக்ட் போட்டுக்குங்க. 25% உருட்டிருப்பாங்க. யாரும் அதை வாங்கினதுனால தவிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சூயஸ் மேட்டரை வந்து திமுக வாடகை வாய்கள் பெருசாக பேசுன மாதிரி தெரில. பேசாதடா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில. அதனால வாய் தெரியல. நான் நாம் தமிழ் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்களே, நம்ம சப்கான்ட்ராக்டர்ஸ் நாம் தமிழ் வச்சு அவங்கள வச்சு நம்ம அடிச்சுக்குவோம். அவங்க நம்மளையும் திட்டுவாங்க, அவங்களையும் திட்டுவாங்க. நம்மளை வந்து லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டு போவாங்க, அவங்கள போட்டு குத்துவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கள பாவமாக இருக்குதுங்க இப்போலாம். முன்னாடிலாம் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது இவங்களை பார்க்குறது. இப்போ ரொம்ப பரிதாப நிலைக்கு போயிட்டாங்க. அவன் வாங்குறாங்க பாருங்க அடி, அப்படி வாங்குறாங்க வந்து டிபேட்லலாம் வந்து உட்காந்தாங்கன்னா. ஏன்னா வெக்கமா இல்லையா? நாங்கள் இதுவரைக்கும் ஏற்றத்தையே கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, இது வரைக்கும் குறையல அப்படின்றது ஒரே அடியில் டமால மேலே வந்து டபக்குன்னு பாதி வயலில் வந்துட்ட. அடுத்து 0 தான். மைனஸில் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வாய் பேசிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, ஆட்சியில் ஏதாவது தவறு நடந்த மாதிரி குற்றம் சொல்லணும், சரி சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் என்னன்றேன், தனியாருக்கு இது கொடுக்கக்கூடாதா? ஆமாம் கொடுக்கக்கூடாது. இது ஆபத்தா? ஆமாம் ஆபத்து. இதை உணர்றீங்களா? உணர்றோம். அரசுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுமா? சேர்க்கணும். அரசு இதுக்கு பரிசீலனை பண்ணுமா? பண்ணணும். தமிழக அரசு, தமிழக வெற்றி கழகத்தின் அரசு கண்டிப்பாக இதை பரிசீலனை பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை வந்து கொண்டு போய் சேர்க்குற விதத்தில் சேர்ப்போம். ஆனால் இங்கே வந்து தாவேக்கா தான் தூக்கி குத்துச்சு, தாவேக்கா கார்பெட்டுக்காக வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி இங்கே உருட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த உருட்டலுக்கு நெரட்டிவுக்குலாம் வந்து ஒரு பொங்குன்னு ஒரு குத்துற மாதிரி தான் இந்த பதிவு இருக்குன்றதுக்காக ஒரு டீட்டெயிலாக எடுத்து போட்டேன். இதை நம்ம பசங்க பிக்கப் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கேட்டது அந்த மஞ்சப்பொடி மாமாவுக்கும் அந்த கறிக்கஞ்சிக்கும் என்னடா அர்த்தம், யாரா பேர் வச்சிங்க, கொஞ்சம் சொல்லிட்டு போங்கடா தம்பிங்களா, அண்ணனுங்களா, மாமனுங்களா, மச்சானுங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை வந்து முடிச்சுக்கிறேன். அந்த இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி அனலைஸ் பண்ணோம் ப்ரோ. நம்ம அந்த சூசு கம்பெனி எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி. நான் வேலூர் எம்கேஆர்.